வெல்கம் டு ஹஷ்மிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸே போதும், பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மில்க் புட்டிங் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் பால் எடுத்திருக்கேன், திக்காக காய்ச்சினது. 3 ஸ்பூன் சுகர், 5 ஸ்பூன் மில்க் பவுடர், 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் பாலை சேர்த்துடலாம். பால் மிதமான சூட்டில் இருக்கணும். பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மில்க் பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணி கட்டி விழுந்துடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மில்க் பவுடரும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு தரலாம். எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம சுகரை சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற புட்டிங்கை விட இந்த புட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரமாகவே இதை செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கும். இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம 2 முட்டையை இதோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. முட்டை நம்ம பாலோடு சேர்க்குறனால நல்லா அடித்து விட்டிங்கன்னா தான் அந்த முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா அங்கங்கே அப்படியே திரியாக முட்டை நிற்கும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு. இந்த முட்டையோட ஸ்மெல் போகிறதுக்காக 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வெனிலா எசன்ஸ் போடும்போது அந்த முட்டையோட ஸ்மெல் மாறி இந்த புட்டிங்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், இதை நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கனமான ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நெய்யை நல்லா அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பட்டரோ நெய்யோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க நெய் விட்டு. அப்போ தான் புட்டிங் உங்களுக்கு ஒட்டாமல் பாத்திரத்துலேருந்து கீழே வரும். இப்போ இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த மில்க்கையும் எக்கையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இதில் அந்த பபிள் வராமல் இருக்கிறதுக்காக பாத்திரத்தை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஒரு குக்கரில் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி வச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது இந்த மிக்சரை இதை நம்ம குக்கருக்குள்ளே வச்சிடலாம். இதுக்கு ஒரு டைட்டான மூடி போட்டுக்கோங்க. அப்போ தான் கொதிக்கும் போது அதுலேருந்து தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். நம்ம குக்கரை மூடி வச்சு இதுக்கு ஒரு 3லேருந்து 4 விசில் விட போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க, வேகமாக வச்சிங்கன்னா இது வேகாது. ஸோ சிம்மில் வச்சு இதில் 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. இந்த புட்டிங் ரெடியாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், புட்டிங் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பாருங்கள். அந்த ஃபோர்க்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா புட்டிங் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா அது வேகலைன்னு நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பின்னாடி தட்டி கொடுத்தீங்கன்னா அந்த புட்டிங் கீழே விழுந்துடும்.
பாருங்கள், நம்மளோட மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹஷ்மிஸ் ரெசிபீஸ்.